அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நிலையில் அது யாருக்கு சாதகம் என எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். நீதிமன்ற தீர்ப்பை திரித்து சொல்லுகிறார்கள். நாங்கள் எங்களுடைய வழக்கிலே நாங்கள் கோரிய நிவாரணம் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த மனுக்களை விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை. இந்த உள்கட்சியில் ஏற்படுகிற மாற்றங்கள், திருத்தங்கள், சட்ட திருத்தங்கள் எல்லாம் விசாரிக்கிற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை. ஆகவே தேர்தல் ஆணையம் இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக சொல்லி எடுத்திருக்கிற இந்த மனு தவறு என்றுதான் எங்களுடைய வழக்கு. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்து கொண்டு முடிவு செய்யுங்கள் என்று தெளிவுபடுத்துகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தேர்தல் நிலை பற்றியும் அவருடைய பைலா பற்றியும் தாவா ஏற்படும் என்று சொன்னால் அதை தீர்த்து வைப்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று இன்றைக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தர்மம் தன் வாழ்வதனை சூதுக்கப்போ மீண்டும் தர்மம் வெல்லும் என்பது இன்றைக்கு நிரூபணமாயிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை முன்னாடி போறதுக்கு ஏன் பயப்படுறாரு இவரு? அது எப்ப பாரு கட்சியில் இல்ல கடைசியில் எங்க போய் முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையத்திற்கே அதிகாரம் இல்லை. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், தேர்தல் ஆணையத்திற்கே அதிகாரம் இல்லை என்ற அளவுக்கு போயிட்டாங்க. தலைவர் கொடுத்த சின்னத்தை முடக்க வேண்டும் என்பதல்ல, தீய சக்தி பழனிசாமி கையிலே இருக்கின்ற இரட்டைகளை முடக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் போராடுகிறோம். எங்களுக்கு அதிக பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறார்கள், ஏகோபித்த ஆதரவு இருக்கிறது. உறுப்பினராக இல்லாதவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், உறுப்பினர் நீக்கப்பட்டவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த வழக்கு ஒன்றும் பெரிய இது அல்ல. ஆகவே பல்வேறு வழக்குகளில் இருந்து பல்வேறு தடைகளை தாண்டி தான் ஒரு தலைவர் உருவாகி இருக்கிறார். இது ஒன்றும் பெரிய எங்களுக்கு ஒரு இடர்பாடு இல்லை. இதை தடையும் தாண்டி நாங்கள் வென்று வருவோம்.